ஹலோ மக்களே, ஈஸியான சேனக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கிழங்கோட ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட அரிப்புத்தன்மை போகிறதுக்காக சுடுதண்ணியில் 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தாளிப்புக்காக கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் காரத்துக்காக நான் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்த சேனக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதோட காரமும் உப்பும் கிழங்குல நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். இந்த டிஷ்ஷை நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன்.